மரவள்ளி கிழங்கு சீவலோட உங்களுக்கு புளியான குழம்பு ஒன்று வச்சு காட்டுறேன். வாங்க மரவள்ளி கிழங்க புளிக்க எடுப்போம். புறாபி மெல்ல 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 அப்படி இது கிளம்பிச்சல வாங்கடா வாங்கடா. நான் பெரிய அடி ஒன்று இதில் கிழங்கு விழுந்துருக்கு. வாங்கடா. மழை பெஞ்சதுக்கு தண்ணியா தாரிங்க அப்படி மேலே. கிழங்கு விழு எடு தம்பி ஐயா கொண்டு. இது எப்படி கிழங்கு? வரும் போல 1.5 கிலோ உள்ளுங்க நெல்ல பெரிய அடி இதுதான். உடையில ஒரு கிழங்கு உடையாது. உண்டு உண்டு. இழுங்க இழுங்க இழுங்க. கணக்கான கிழங்கு செக்குமா இருக்கு. நான் மரவள்ளி கிழங்கு நல்லா பிடிங்கிருக்கு. நல்லா பிடிங்கிறியா மீரை? வாங்கண்ணா கொட்டுங்க. அடுத்த விட கொண்டு வாமே. வணக்கம் நண்பர்களே. நாங்களே சேனை போய் மரவள்ளி கிழங்கு எடுத்து வந்திருக்கோம். நாங்களே பிடிங்கி வந்து 100 கிலோ மரவள்ளியில சீவல் போட்டு காட்டுறோம். மரவள்ளி கிழங்கு சீவலன் இன்றைக்கு புளியான உங்களுக்கு செய்து காட்டுறேன். வாங்க மரவள்ளி கிழங்க பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சீவி எடுப்போம். முடியுது தம்பி. எப்படி மக்கி மாதிரி பாட்டு ஒன்று பாடட்டுமா? கிழங்கு சீவலுக்கு கிழங்கு சீவி எடுப்போமாங்க. இந்த அளவு சீவி எடுக்கணும் சீவலுக்கு. மரவள்ளி கிழங்கு சீவலை பொறிக்க சட்டி அடுப்புல வைப்போம். சுத்தமான தேங்காய் எண்ணெய். வாங்க கிழங்கு சீவலுக்கு மசாலா பொடி தயார் பண்ணி எடுப்போம். இடிச்செடுத்த மிளகாய் தூள், அரைச்செடுத்த உப்புத்தூள், தேவையான அளவு புளித்தூள் சேர்த்துக்கொள்வோம்.
புளித்தூளும் சேர்த்து கொண்டாதான் அண்ணா சுள்ளன்னு இருக்கும். மிளகாய்த்தூள், உப்பு, புளி சேர்த்து தயார் பண்ணி எடுத்த மசாலா தூள். கிழங்கு சீவல் சூடாக அரிக்கக்குள்ளே மசாலாவை சேர்த்துக்கொள்ளணும். பொரிச்செடுத்த கறிவேப்பிலை, மரவள்ளி கிழங்கு சீவலுக்கு புளியானம் செய்தெடுப்போம் வாங்க. தேவையான அளவு தண்ணி, பழுத்த மிளகாய், வட்டி எடுத்த மாங்காய், உப்பு கல், மாங்காய் மிளகாயும் நல்லா அவியட்டு. வெட்டி எடுத்த தக்காளி, அரிஞ்செடுத்த வெங்காயம், நறுவம் துருவமாக இடிச்செடுத்த மிளகாய் தூள், புளிக்கறி தயாராகிட்டு இறக்கி எடுப்போம் வாங்க. புளியெல்லாம் கணக்கா இருக்கேன் பே. சத்தத்தை கேட்டீங்களா? நல்லா புளியோட ரொட்டி சாப்பிடும்.
மரவள்ளி கிழங்கு சீவலோட உப்பு உரைப்பெல்லாம் சேர்த்த மசாலா போட்டு சாப்பிட நல்ல சுவை அறிக்கி. மொரன்னு நல்ல பதத்துக்கு பொறிச்சு எடுத்துருக்கு. கிழங்கு சீவலும் புளிக்குழம்பு சேர்த்து நல்ல சுவையா இருக்கு. சீவல் என்றாலே ஒரு தனி சுவை தான். அதை நம்ம இதமாக பார்த்து பொரிச்செடுத்து அதோட மசாலா சேர்த்து புளி குழம்பு வச்சு சாப்பிட்டா வேறு சுவை. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம வில்லேஜ் மேன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பெல் பட்டனை தட்டிட்டுருங்க.